السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن رحمة الله قريب من المحسنين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم يرحموا من في الأرض يرحمكم من في السماء وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறை நேசர்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு உரித்தான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் சங்கை மிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய பெற்று அதிலே நோன்பு நோக்கின்ற நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தமைக்காக நாம் அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, மனித வாழ்க்கையில் ரமலானுடைய மாதத்தை அடைய பெறுவது, அதிலே நாம் நோன்பு நோக்கின்ற நசீபை பெறுவது ஒரு மிகப்பெரிய மகத்தான பாக்கியம். அது அல்லாஹ் நாடினாலே தவிர்த்து அது கிடைக்கப்பெறுவதில்லை. எனவே அந்த ரமலானை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோன்பு நோக்கின்ற அந்த பாக்கியத்தை நாம் அதை மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி அதிலே நாம் எவ்வளவு நிரப்பமாகவும் மன நிறைவோடும் அதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதில் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்பதை நாம் நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் அதிலே நோன்பு நோக்கின்ற அந்த நசீப் அது எவ்வளோ பாக்கியமானது என்பதை பல கோணங்களில், பல விதத்தில், பல இடங்களில் பலவாறாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சில நேரங்களில் மிக எளிமையான முறையில் அதை விளக்குவார்கள். அதனுடைய பாக்கியத்தை, நசீப் எவ்வளவு பிரதானமானது என்பதை விளக்குவார்கள். ஒரு முறை அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபித்தோழர் சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் போர்க்களத்தில் ஷஹீதாக வேண்டும், வீர மரணம் அடைய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி போரிட்டு அந்த பாக்கியம், வீர மரணத்திற்கான பாக்கியம் எனக்கு வேண்டும், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று வேண்டிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர் மாற்றமாக துஆ செய்வார்கள். அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் யா அல்லாஹ் இவரை போர்க்களத்திலே கலந்துவிட்டு சலாமத்தான முறையில் கொண்டு வந்து போர் செல்வங்களையும் இவர் கொண்டு வரும்படி இவரை ஆக்குவாயாக என்று துஆ செய்வார்கள். அவர் கேட்டது ஷஹாதத்தை. அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் ஷஹாதத்தை வேண்டினார்கள். யார சொல்லலாம், எனக்கு ஷஹாதத்தினுடைய பாக்கியத்திற்கு துஆ செய்யுங்கள் என்று. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வது சலாமத்தான முறையிலே திரும்பி வர வேண்டும் மாத்திரமல்ல, போர் செல்வங்கள் அதுவும் கிடைக்கப்பெற்ற ஒரு செழிப்பாக ஆக வேண்டும் என்று துஆ செய்வார்கள். கிட்டத்தட்ட 3 முறை அந்த சஹாபி கேட்பார்கள். 3 முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் துஆ செய்வார்கள். சலாமத்திற்காக வேண்டியும், போர் செல்வங்களை பாக்கியமாக பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வதற்காக வேண்டியும் துஆ செய்வார்கள். அவருடைய மனோநிலை என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள். போரிலே ஷஹீதாக்கப்பட்டு அதனால் பெரும் பாக்கியம் அடைந்து மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தையும் மாண்பையும் நற்கூலியும் அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும், அதுதான் அவருடைய தேட்டம் என்பதை விளக்கிக் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் சொல்வார்கள், உங்களுக்கு இது மாதிரியான நன்மை, பிரதானமான அல்லாஹ்வுடைய பொருத்தமும் மிகப்பெரிய நற்கூலியும் தானே தேவை. அலைக்க பிஸ்ஸௌம், நீங்கள் நோன்பை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதற்கு நிகரானது எதுவும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்வார்கள். உங்களுடைய மனநிலை என்ன? அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தையும் உயர்வையும் மிகப்பெரிய நற்கூலியும் பெற வேண்டும், அது உங்களுக்கு நோம்பிலே இருக்கிறது. எனவே அதை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள், எதுவும் அதற்கு நிகரில்லை என்று.
கண்ணியத்துக்குரிய அவ்வளவு பிரதானமானது, அவ்வளவு பெரிய மிகப்பெரிய நன்மை தர வல்லது நோன்பினுடைய அந்த பாக்கியம் என்பது. அதே போல நோன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மன வலிமையை தரக்கூடியது. ஏனென்று சொன்னால் அது கட்டுப்பாடை தருகிறது. நாம் எவ்வளவு உணவுகளை ஆசையாக சாப்பிடுகிறோம், ஆனால் நோன்பு நாம் நோற்றுவிட்டால் பகல் காலங்களில் எவ்வளவு ஒரு நோன்பாளிக்கு முன்னால் கொண்டு வந்து எவ்வளவு பெரிய அறுசுவை மிக்க உணவை வைத்தாலும் சரி, எவ்வளவு மனம் மிக்க எவ்வளவு பெரிய பிரதானமான உயர்ந்த உணவை வைத்துக் கொண்டாலும் சரி, அதை ஏறெடுத்து கூட அவர் பார்ப்பதில்லை. ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் தருகிறான். ஒரு கட்டுப்பாட்டை நோம்பின் மூலமாக மனிதன் கிடைக்க பெறுகிறான். அந்த கட்டுப்பாடு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரவல்லது. கட்டுப்பாடு வந்துவிட்டால் அது மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அது குர்ஆனிலே ஒரு அற்புதமான வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். தாலூத் என்கிற வரலாறு நீண்டது. தாலூத் என்ற ஒரு மன்னர், அவருடைய தலைமையிலே எதிரிகளை வீழ்த்துவதற்காக வேண்டி முஃமின்கள் செல்கிறார்கள். அந்த தாலூத் என்கின்ற அந்த மன்னருடைய தலைமையில் செல்கிறது அந்த கூட்டம். சூரத்துல் பக்ராவை அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்றை சொல்கிறான். ஆரம்ப கட்டத்திலே சூரத்துல் பக்ராவுடைய அந்த ஆரம்ப சூறாவிலே வருகிறது. அந்த தாலூத் என்கின்ற மன்னருடைய தலைமையிலே அந்த எதிரிகளை வெல்வதற்காக செல்லக்கூடிய அந்த கூட்டம் அவர்கள் சொல்கிறார். மன்னர் சொன்னார், தாலூத் என்கின்ற அந்த மன்னர் சொல்கிறார், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தருவான். ஒரு ஆறு ஒன்று, ஒரு நதி ஒன்று குறுக்கிடும். அந்த நதி குறுக்கிடுகின்ற போது அதிலிருந்து தாகம் ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு முறை அள்ளி குடிக்கலாம். ஒரு முறை அள்ளி குடித்து விட்டு அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். சரியான தாகம் ஏற்படும். அப்படி தாகம் ஏற்பட்டாலும் நீங்க குடிக்க வேண்டியது ஒரு தடவை அள்ளி குடிச்சு நிப்பாட்டிக்கணும். தாகம் தீரலையோ அதோடு நிப்பாட்டிக்கணும் என்று அறிவுரை சொல்லி கூட்டி சென்றார்கள். அதே போல ஒரு நதி குறுக்கிட்டது. தாகம், கடுமையான தாகம் வந்தவர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் அந்த தாலூத் மன்னருடைய படையில இருந்தார்கள். அந்த நதியிலிருந்து தாகத்தினுடைய விளைவாக அள்ளி குடித்து கடுமையான முறையில் ஒரு முறை குடிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கட்டளை. ஆனால் தாகம் தேறுகின்ற வரை குடித்தார்கள். சில நபர்கள் 313 நபர்கள் மாத்திரம் தான் ஒரு முறை அள்ளி குடித்து விட்டு அதோடு நிப்பாட்டி கொண்டார்கள். பத்ர் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 313. அந்த 313 எண்ணிக்கை உள்ள நபர்கள் மாத்திரம்தான், 313 நபர்கள் தான் மிகச்சரியாக தாலூத் என்கின்ற மன்னருடைய அறிவுரையை ஏற்று ஒரே ஒரு மெடர் குடித்து விட்டு நிப்பாட்டி கொண்டார்கள். குர்ஆன் இந்த வரலாற்றை அருமையாக சொல்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் வயிறு நிரம்ப குடித்தார்களோ, லா தாக்கத்தல் யோம, எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று அவர்கள் முடித்து விட்டார்கள். அவர்களால் அதற்கு பின்னால் செயல்பட முடியவில்லை. அந்த போரிலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு எந்த தராணியும் இல்லை, சக்தியும் இல்லை, நாங்கள் சக்தி பெற மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். யார் ஒரு மிடர் கட்டுப்பாட்டோடு மனதை கட்டுப்படுத்தி கொண்டு, தாகம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, ஆனால் கட்டுப்பாடு ஒரு முறை தான் அள்ளி குடிக்க வேண்டும் என்று ஒரு முறை ஒரு மிடர் குடித்தவர்கள் மாத்திரம்தான், அந்த 313 நபர்கள் மாத்திரம்தான் வலிமை மிக்கவர்களாக அந்த போரிலே கலந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் மாத்திரம்தான் அந்த போரிலே கலந்து கொண்டு வெற்றியை ஈட்டினார்கள். நல்ல தாகம் தீர குடித்து தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொண்டவர்கள் பலகீனப்பட்டார்கள். கட்டுப்பாட்டோடு இருந்து ஒரு மிடர் குடித்தவர்கள் வலிமை பெற்று போர்க்களத்திலே வென்றார்கள். ஆக கட்டுப்பாடு என்பது, அந்த மனக்கட்டுப்பாடு என்பது, நப்சை கட்டுப்படுத்துவது என்பது உடலுக்கு வலிமை மாத்திரமல்ல, மனதுக்கும் வலிமையை தரக்கூடியது என்பதை குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த கட்டுப்பாட்டை தரவல்லது நோன்பு. எனவே நோன்பு என்பது மிக பாக்கியமானது. மனித வாழ்க்கையில் நாம் நோக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுவிட்டால் அதை விட வேறு எதுவும் இல்லை, அதற்கு நிகரான கூலியே இல்லை என்கின்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அதிலும் நமக்கு அது ஒரு பாக்கியம் என்று சொன்னால், முதல் 10 நாட்கள் ரஹமத்தினுடைய 10 நாட்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கென்று விசேஷமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய 10 நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான முறையிலே சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை விளக்குவார்கள். கைதிகளாக பிடிக்கப்பட்ட கைதிகளுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற போது ஒரு பெண்மணி கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு பெண்மணி, அவருடைய அந்த கைதிகளாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தை எங்கே என்று தேடி அலைந்து குழந்தையை கண்டுபிடித்து, குழந்தையை பார்த்ததும் தன்னுடைய வயிற்றோடும் மார்போடும் கட்டி அணைத்து அந்த குழந்தையை ஆற தழுவினார்கள். இந்த காட்சியை சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்து,
அந்த குழந்தையை தேடி கண்டுபிடித்து கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களே உள்ள அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தை எங்கே என்று தேடி மிகுந்த தேடலுக்கு பின்னால் ஆவலோடு தன்னோடு எப்படி அணைத்துக் கொள்கிறாள் பார்த்தீர்களா? இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே போடுவாளா என்று சஹாபாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி எப்படி தன்னுடைய பிள்ளையை நெருப்பிலே போடுவார்? இவ்வளவு ஆவல் மிக்க ஒரு மனநிலை, இவ்வளவு பெரிய பற்றுதலும் பாசமும் கொண்ட இந்த பெண் எப்படி நெருப்பிலே தன்னுடைய குழந்தையை போடுவார்? இதைவிட அல்லாஹ் இரக்கமுள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டி உதாரணம் சொல்லி விளக்குவார்கள். இதைவிட அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கருணையாளர். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது இதைவிட விசாலமானது. ஏனென்றால் குர்ஆன் அப்படி சொல்கிறது. மறுமை நாளையிலே யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. கியாமத்துடைய நாளையிலே தகப்பனாரை விட்டு மனிதன் ஓடுவான், தன்னுடைய வாழ்க்கை துணை மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவார்கள். நன்மை எங்கே இடத்திலிருந்து வாங்கி விடுவார்களோ என்று. யாரும் கை கொடுக்காத நாளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மாத்திரம்தான் அங்கே கை கொடுக்கும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது, இந்த பெண்மணி எப்படி நெருப்பிலே தன்னுடைய குழந்தையை போட மாட்டாள் என்று நினைக்கிறீர்களோ, இதை விட அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளக்கி சொல்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய ரஹ்மத்துடைய இந்த 10 நாட்கள் என்னென்ன விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட விஷயங்களினால் நம்மிடத்திலே என்னென்ன நடைமுறையில் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். குர்ஆன்ல ஒரு பெரிய பட்டியல் இடுகிறான் அல்லாஹ் தஆலா. யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க பெறும்? அல்லாஹ் பல இடங்களில் பல்வேறு குணாதிசயங்களுக்கு பல்வேறு விஷயங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இணைத்து சொல்கிறான். அதிலே ஒரு இடத்துல இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், உபகாரிகளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். பிற மக்களுக்கு நல்லுபகாரம் செய்பவர்கள், இஹ்சானுடைய உதவி மனப்பான்மை கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு, நல்லறங்கள் புரிபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக நெருக்கமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கிடைக்கப் பெறும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையிலே ஒரு செல்வ செழிப்பை கொடுத்திருந்த ஒரு மனிதனை அழைத்து, உனக்கு நான் பொருளாதாரங்களை தந்திருந்தேன், வசதி வாய்ப்புகளை தந்திருந்தேன், நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். ஹதீஸில் வருகிறது. ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், யா அல்லாஹ், நீ கொடுத்த செல்வத்திலிருந்து நான் செய்தது என்னவென்றால் கடன் கொடுத்து வாங்குவேன். வலியவர்களுக்கு, நல்ல வசதி படைத்தவர்களுக்கு கடன் கொடுத்தால் கொஞ்சம் கால அவகாசம் விட்டு விடுவேன், கொஞ்சம் அவகாசம் கொடுப்பேன். வசதி படைத்தவர்களுக்கு கடன் கொடுத்திருந்தாலும் கூட கொஞ்சம் அவகாசம் விட்டு பிடிப்பேன். வசதி அற்றவர்களாக இருந்தால் திருப்பி தர இயலாதவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுவேன் என்று அந்த அடியான் சொல்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஒரே காரணம்தான், இந்த ஒரு காரணத்துக்கான இந்த உபகாரம் செய்யக்கூடிய, பிறருக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடிய இந்த மனநிலை இருக்கிறது அல்லவா, இதற்கு அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு தன்னுடைய ரஹமத்தால் இணைத்து அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவார். எனவே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், உபகாரிகளுக்கு, நல்லுபகாரம் உதவி மனப்பான்மை கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கப் பெறும். என்னென்ன காரணங்களினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெற முடியும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பட்டியலிடுகிறான். அதே போல ரஹ்மதி வஸஅத் குல்ல ஷைஇன் ஃபஸஅத்துஹா லில்லதீன யத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு என்னுடைய ரஹ்மத் விசாலமானது அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்கள், தக்வாவுடைய மக்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய பயம் வந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுள்ள காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள். உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வாழ்ந்தார். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இருந்தார், நல்ல பொருளாதார வசதி படைத்தவர். ஒரு நாள் அவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, அந்த வசதி மிக்க மனிதர், வசதியான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்டார், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தகப்பனாக இருந்தேன், நல்ல தகப்பனாக இருந்தேனா என்று கேட்டார். அந்த பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள், தகப்பனாரை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருந்தீர்கள், நல்ல தகப்பனார், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து என்னென்ன ஒழுங்குகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து ஒரு நல்ல தந்தையாக நீங்கள் இருந்தீர்கள். நல்ல தந்தையாக நான் இருந்தேன், ஆனால் எந்த ஒரு நல்லறமும் நான் செய்யவில்லை, எந்த ஒரு நல்ல அமலும் செய்யாதவனா ஆகிவிட்டேன். எனவே நான் இறந்து விட்டால் என்னை நெருப்பால் கரித்து விடுங்கள், எரித்து அதை காற்றடிக்கின்ற போது காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள் என்று. ஏன்னா அல்லாஹ் தஆலா தண்டிச்சிடக்கூடாது. அவருடைய சிந்தனை, நாம் அடங்கப்பட்டாதான் நம்ம கபர் நம்மளை நெருப்பும் வேதனை இருக்கும். அவருடைய சிந்தனை என்ன அப்படின்னா, நெருப்பில் கரிச்சு காற்றுல பறக்க விட்டுட்டா நம்மளை தண்டிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கா, துபிச்சுக்கலாம் என்பது அவருடைய எண்ணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி ஒரு மனிதர் இருந்தார். அவ்வாறு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு உபதேசம் செய்தார், நான் எந்த நல்லமர்களும் செய்யல, அதனால் நான் மூத்தா போயிட்டா, என்னை நெருப்பில் கரிச்சு காற்றுல பறக்க விட்டுருக்க. அல்லாஹ் தஆலா அவரை எழுப்பி
காற்றுக்கு உத்தரவிட்டு, அல்லாஹ் வல்லமை மிக்கவன், அவரை எழுப்பி ஏன் இவ்வாறு செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்ற போது, யா அல்லாஹ், நீ தண்டிச்சிடக்கூடாதுன்னு பயந்து, உன்னுடைய தண்டனை பயந்துதான், உன்னுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு தான் அவ்வாறு உபதேசம் செய்தேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நெருப்புல கரிச்சு காத்துல பறக்க விட்டுருங்கன்னு நான் சொன்னேன். அப்படியானால் நீ பயந்தாய் அல்லவா, என்னை பயந்துதானே அவ்வாறு செய்தாய், அதனால் உனக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்வான். அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்கப்பெறும். ஹதீஸிலே வருகிறது. ஆக தக்வா இருந்தால், அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கப்பெறும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரஹ்மத்தி வஸஅத் குல்ல ஷைஇன் ஃபஸஅக்துபஹா லில்லதீன யத்தகூன். அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவர்களுக்கு அதை நான் எழுதுவேன், என்னுடைய ரஹ்மத் கிடைக்கப்பெறும். கண்ணியத்துக்குரியவர்கள், அதே போல குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஓதப்படுகின்ற போது சாதாரணமாக கேட்பது என்பது ஒன்று, காது தாழ்த்தி கேட்பது என்பது ஒன்று. சாதாரணமாக கேட்கறதுனா பல இடத்துல ஒளி சத்தம் கேட்குது, நாம பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இங்க எதையோ கொட்டுற மாதிரி சத்தம் கேட்குது, இதெல்லாம் கேட்குது. காது தாழ்த்தி கேட்பது என்பது ஒரே விஷயத்தை கவனமாக கேட்பது. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். நாம் ஓதினாலும் ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். நாம் கேட்டாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். குர்ஆனோடு நாம் ஈடுபாடு வைத்துக் கொண்டிருக்கின்ற போது நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கப்பெறும். கண்ணியத்துக்குரியவர்களே, காசாவிலே அல் ஜஸீரா என்கின்ற அந்த செய்தி பிரிவு, காசாவிலே மாத்திரம் 777 ஹாஃபில்கள் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இவ்வளவு பெரிய நெருக்கடியான வாழ்க்கைக்கு அவர்கள் பயப்பட்டவர்கள். இவ்வளவு பெரிய கஷ்டத்திலேயும், இவ்வளவு பெரிய சிரமத்திலேயும், இவ்வளவு பெரிய குண்டடிகள், இவ்வளவு பெரிய வேதனைகள், இத்தனை வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியிலே காசாவிலே மாத்திரம் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து 777 ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். இப்போது உள்ள நிலவரப்படி, தற்போதைய நிலவரப்படி கடந்த 12ஆம் தேதி மாத்திரம் 200 பெண்கள் ஹாஃபில்களாக இருக்கிறார்கள், பட்டம் பெற்றிருக்கிறார்கள். கடந்த 13ஆம் தேதி இந்த மாதத்தில் 13ஆம் தேதி மாத்திரம் காசாவில் அங்கே உள்ள நிலவரப்படி 200 பெண் ஹாஃபில்கள் உருவாகி இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்பு மிக்க இடங்களிலே ஓதியவர்கள். அந்த அவர்கள் அந்த மனனம் செய்யக்கூடிய அந்த மதரசா என்பது பெண்களாக 3 பேர் 4 பேர்கள் ஹல்காவாக சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பாடம் சொல்லி பார்த்து, அப்படி ரம்ஜான் வருகிறது, அதற்கு முன்னால் நம்முடைய இந்த ஹிஃப்ஸை நிறைவு செய்ய வேண்டும் என்று 200 ஹாஃபில்கள் பெண்கள் ஹாஃபில்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இதிலே எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான கிருபை அல்லாஹ் தந்திருக்கிறார் அவர்களுக்கு. இதுவெல்லாம் அந்த காட்சியை கூட பார்க்க முடிந்தது நம்மால். 777 ஹாஃபில்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை, அதை ஒரு பெரிய ஒரு விழா போல், ஒரு விழா கோலம் போல் அங்கே அதை கொண்டாடுகிறார்கள். அது ஒரு ஊர்வலம் போல் அங்கே நடத்தப்படுகிறது. அது ஒரு ஆனந்தமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு பெண்மணி இடத்தில், ஒரு சிறுமி இடத்திலே கேள்வி கேட்கப்பட்டால், பொழுதுபோக்குக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு, 5 நாள்ல ஒரு குர்ஆனை முடிக்கிறோம், வேற எங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு வேண்டும்? 5 நாட்களில் ஒரு முழு குர்ஆனை ஓதி நாங்கள் முடிக்கிறோம், நான் முடிக்கிறேன், எனக்கு என்ன பொழுதுபோக்கு என்ன அந்த பெண்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஈமான் அவர்களுக்கு இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், அமெரிக்காவிலிருந்து ஒரு யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு ஆய்வு செய்கிறாங்க. காசா இதுவரை எத்தனையோ இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகி. இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையில் போரில் போய் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறவன்னு பலவிதமான மன உளைச்சலுக்கும் நெருக்கடிக்கு ஆளாகி தற்கொலை எத்தனையோ பேர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாத்தான். இதுவரை காசாவிலே இவ்வளவு நெருக்கடிகளுக்கு ஆளாகி சிக்கொண்டு மிகப்பெரிய சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி குடும்பத்தை இழந்தவர்கள், உயிரை இழந்து, உடைமை இழந்து வாடக்கூடியவர்கள் ஒரு நபர் கூட காசாவிலே தற்கொலை செய்யவில்லை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இந்த மன வலிமை எங்கிருந்து கிடைத்தது? இவ்வளவு பெரிய அந்த உறுதிப்பாடு, இஸ்திகாமத், நிலைப்பாடு எப்படி கிடைத்தது இவர்களுக்கு? அல்லாஹ் தஆலா குர்ஆனோடு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, குர்ஆன் இப்படிப்பட்ட நிலையிலையும் குர்ஆனோடு அவர்களுடைய ஈடுபாடு. ஆணும் பெண்ணுமாக ஹாஃபில்கள் அங்கே இருக்கிறார்கள், மிக செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், அவ்வளவு ஒரு புன்முறுவலோடு ஆனந்தமான முறையில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். குர்ஆனோடு அவர்கள் வைத்துக் கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன உளைச்சலிலிருந்து காப்பாற்றி மன வலிமையை தந்திருக்கிறார். எனவே குர்ஆன் மிகப்பெரிய மனித வாழ்க்கையிலே பெரிய ரஹ்மத். அதே போல துஆ,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே ஷஹ்ரு ரமலான் அல்லது ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்துகின்ற போது அல்லாஹ் குர்ஆன் இதில் இறக்கப்பட்ட மாதம் என்று சொல்கிறான். அதை அந்த வசனங்களை தொடர்ந்து இறுதியாக துஆவை பற்றி சொல்ல, இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். துஆவை பற்றி சொல்கிறான். அவருடைய அடியார்கள் கேட்டால் நான் பதிலளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ரமலானுடைய மாதத்தில் துஆவை நாம் பிரதானமாக கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத் தருவதிலே துஆ ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. நமக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையிலே வளம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான நிலையிலே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிச்சயமாக அதனுடைய தேவையில் நாம் இருந்து கொண்டே இருப்போம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர்கள், உலக அறிந்த மாமேதை. உலகத்திலே குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒரு அந்தஸ்து இருக்குமானால் அது புகாரி ஷரீஃபுக்கு தான் தரப்படுகிறது. குர்ஆன்ல இருக்குதா, புகாரி ஷரீஃபில் இருக்குதான்னு தான் கேட்போம். ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா குர்ஆன்ல இருக்குதா, புகாரி ஷரீஃபில் இருக்குதா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆதாரமான ஒரு கிரந்தம். அதனுடைய ஆசான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கடைசி காலத்திலே அவர்கள் ஒரு நகருக்கு வருகிறார்கள். 8000 குதிரை அவர்களை வரவேற்கிறது. 8000 குதிரைகள் சேர்ந்து அவர்களை வரவேற்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் செழிப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களை 8000 குதிரையிலே வரவேற்கப்படுகிறது. கொஞ்ச நாளில் அங்கே அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது. அங்கே அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, அங்கே உள்ள ஆட்சியாளருக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்து சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அங்கிருந்து இரவோடு இரவாக அவர்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்களுடைய சொந்த ஊரான புகாரா தேசம், அங்கே அவர்கள் வருகிறார்கள். உஸ்பெகிஸ்தானிலே உள்ள புகாரா, அங்கே உள்ள ஆட்சியாளர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்ததற்கு மறுத்து விட்டார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். அதனால் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அங்கிருந்து வெளியேறி சமர்கந்த் என்கின்ற இடத்துக்கு செல்கிறார்கள். அங்கேயும் அவர்களுக்கு அந்த மக்கள் அவர்களை ஏற்க தயாரில்லை. பல கோணங்களில் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது. மன்னருக்கு, ஆட்சியாளருக்கு எதிராக ஏதோ சில கருத்துக்களை சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அங்கும் இங்குமாக அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலும் நெருக்கடியும் ஏற்படுத்த நினைக்கிறார்கள். இறுதியிலே அவர்களுடைய சொந்த ஊரிலேயும் வாழ முடியவில்லை, மற்ற ஊர்களிலேயும் அவர்களால் வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் யாரிடத்திலும் போய் தன்னுடைய நிலை, தான் மிகப்பெரிய அந்தஸ்திலே உள்ள நபர், அவர்களுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் சொல்லி யாரிடத்திலும் போய் நிற்பதற்கும் அவர்கள் தயாரில்லை. இறுதியிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என்னுடைய நிலை இப்படி நெருக்கமாகிவிட்டது, நெருக்கடியாகிவிட்டது, பூமி எனக்கு நெருக்கடியை தருகிறது, எங்கும் வாழ இயலாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய சொந்த ஊரிலேயும் வாழ முடியவில்லை, தங்களுடைய மற்ற ஊரிலேயும் வாழ முடியவில்லை. அவ்வளவு பெரிய உலக அளவில் செல்வாக்கும் உயர்வா அந்தஸ்தும் பெற்றிருந்த நபருக்கு புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய இறுதி நிலை எப்படி இருந்தது என்பது நமக்கு பெரிய பாடம். யா அல்லாஹ், என்னை இதோடு எடுத்து விடு. தன்னுடைய செல்வாக்கை பிறரிடத்திலே சொல்லி அதை வைத்து அவர்கள் வாழ நினைக்கவில்லை. எனக்கு நெருக்கடி ஆகிவிட்டது, எங்கும் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, என்னை இதோடு உள்பால் அழைத்துக்கொள் என்று துஆ செய்தார்கள். அவருடைய மாணவர் காலிப் இப்னு ஜிப்ரீல் என்கின்ற ஒரு மாணவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இவ்வாறு ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு தங்களுடைய வாகனத்தில் தங்களுடைய கால் உரையை மாட்டிவிட்டு 20 எட்டுகள் தான் எடுத்து வைத்திருப்பார்கள். 20 எட்டு எடுத்து வைத்திருப்பார்கள். அத்தோடு அல்லாஹ் தஆலா அவருடைய ரூஹை வாங்கி கொண்டான். அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். வஃபாத் ஆனதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய கண்ணியத்தை சும்மா விடவில்லை. 20 எட்டுகள் எடுத்து வைத்த துஆ செய்துவிட்டு 20 எட்டுகள் எடுத்து வைத்தது உடன் அல்லாஹ் தஆலா அவர்களை தன்பால் அழைத்து கொண்டான். அவர்கள் தஃபன் செய்யப்படுகிறார்கள், கபரில் அடக்கப்படுகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய வரலாறு இமாம் ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தங்களுடைய கிதாபிலே. அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் அந்த கபரில் இருந்து ஒரு விதமான வாசனை வந்து கொண்டே இருக்கிறது. மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அடக்கப்பட்ட அந்த கபரிலிருந்து வாசனை, ஒரு விதமான நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் இதை கேள்விப்பட்டு வந்து போக ஆரம்பித்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த கபரிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு தங்களின்பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நபராக வந்து கபரிலிருந்து மண்ணை, அந்த நறுமணமிக்க மண்ணை அள்ளி சென்றார்கள். இறுதியில் அந்த காலிப் இப்னு ஜிப்ரீல் அவர் சொல்கிறார்கள்,
மண்ணை அள்ளி அள்ளி சென்று கபரு உள்ளே தெரிகின்ற அளவுக்கு வெளிப்படக்கூடிய கபரு வெளிப்படுகின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே நாங்கள் சில விதமான முட்களை வைத்தும் சில அதை தடுக்கக்கூடிய தடுப்புகளை வைத்து நாம் தடுத்தோம். அந்த கபரை நெருங்கக்கூடாது என்பதற்காக தடுத்தோம். அல்லாஹு தாலா அதற்கு பின்னால் இவ்வாறு இப்படிப்பட்ட உயர்ந்த மேதையா நாம் இவ்வாறு செய்து விட்டோம் என்று அவர்களை யாரெல்லாம் விரோதம் கொண்டார்களோ, யாரெல்லாம் அவர்களை வேண்டா தன்மையாக நினைத்தார்களோ அவர்களெல்லாம் பின்பு வருத்தப்பட்டார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குள்ளே அவ்வளவு பெரிய ஒரு இமாம், அத்தனை பெரிய உலகறிந்த மேதை வாழ்க்கையிலே கடைசி கட்டத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இவ்வாறு ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி வாழவே முடியவில்லை, யா அல்லாஹ் உன்பால் என்னை அழைத்துக்கொள் என்கின்ற அளவுக்கு துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய கண்ணியத்தை எல்லாம் பின்பு வெளிப்படுத்தி காட்டினால் மக்களுக்கு அதை புரிந்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய செல்வாக்கில் நாம் வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய உயரிய இடத்திலே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது நிச்சயமா நமக்கு தேவை. எனவே அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படி, நம்முடைய நிலைப்பாடு இறுதி நிலை எப்படி இருக்கும் அல்லாஹ் தான் அறிந்தவன். எவ்வளவு செல்வ செழிப்பும் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் நம்முடைய இறுதி நிலை என்ன, அல்லாஹ் அதை ஹைராக்கி தர வேண்டும், சிறந்ததாக ஆக்கி தர வேண்டும் என்று இறுதி முடிவை நல்லதாக்கி தர வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது எல்லோருக்கும் தேவை. எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும், மகத்தான நிலையில் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கேட்க தவறக்கூடாது. எனவே துஆ என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு பெற்றுத் தருவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். நான் நல்லுபகாரிகளாக பிற மக்களுக்கு நல்லுபகாரம் செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கப் பெறும். அதே போல துஆக்களின் வழியாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற முடியும். இப்படி அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை தருவதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறான். அதை சிந்தித்து நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கு செயல்படுத்தி அந்த ரஹ்மத்தை பூர்ணமான முறையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.